வெண்பூசணியை நாம் உணவில் தவற விடக்கூடாது. எவ்வளோ பெரிய ஹீட்டான உடம்பாக இருந்தாலும் அது குளிர்ச்சியை தரும். புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியது. பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருந்தால் அதை நிறுத்தக்கூடியது. வயிற்றுப்புண், வாய்ப்புண், குடல் புண், இரைப்பை புண் அத்தனை புண்களையும் மாற்றக்கூடிய ஒரு உன்னதமான அற்புதமான இந்த காயை, இந்த புளிக்கூட்டுன்னு சொல்லக்கூடிய இதை நீங்கள் ஒரு முறை செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் வாரம் ஒரு முறை நீங்கள் சாப்பிடுவீங்க. அப்போ ஒபியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உடல் எடையை கரைக்கிறதுக்கும் உதவும். இது போல் இந்த புளிக்கூட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு வாயுக்கும் சுவையாக ருசியாக இருக்கும். வாங்க இந்த பூசணிக்காய் புளிக்கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கெட்டியான பத்தையாக ஒரு பத்தை எடுத்திருக்கேன். இதை அந்த தோலுக்கும் மேலே அந்த சும்மா ஒரு மில்லிமீட்டரில் அப்படி நகத்தை வச்சு பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கணும். மேலே கார்க்கு போல் இருக்கும். அதை நம்ம வெட்டி எடுத்துடணும். பாருங்கள், கீழே கல் போல் இருக்கணும். இதுதான் நல்லா விளைஞ்ச காய், கல்கண்டு போல் ரொம்ப ருசியாக இருக்கும். இது நீங்கள் எப்போ பூசணிக்காய் வாங்கும்போதும் இப்படி நெகத்தால் அப்படி குத்தி பார்த்து வாங்கிக்கிங்க. மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த சாஃப்டான பகுதியை எடுத்துகிட்டு இது போல் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்படி தான் கிடைக்கும் துண்டங்கள். இதை குக்கரில் போட்டுக்கிறோம். 1 கப் இருக்குது எனக்கு. 2 பேர் தாராளமாக தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா 2 விசில் விட்டுருங்க. 40% ஃப்ளேமில். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அதில் அரை பங்கு மல்லி, மிளகு, ஜீரகம், 3 வரமிளகாய், இந்த ஒரு பத்தைக்கு. இதை நல்லா பொன்முறுவலாக எண்ணெயில் வறுத்து எடுத்துடலாம். ஒரு முறை வறுக்காமல் அப்படியே இதெல்லாம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் புளி போட்டு தேங்காய் போட்டு அரைச்சும் போட்டு பாருங்கள், அதுவுமே அட்டகாசமாக இருக்கும். இப்போ பொன்முறுவலாக வந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை போட்டு இதையும் வதக்கிக்கிறோம். இதை அப்படியே நீங்கள் வதக்காமையும் இதே சிஸ்டத்தில் செய்யலாம். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிளகாய் பத்தலைன்னா கூட ஒரு வரமிளகாய் கூட நீங்கள் வறுக்காமல் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தது போல். இப்போ கல்கண்டு போல் வெந்து வந்துருச்சு பாருங்கள். தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ எண்ணெய் போட்டுக்கிறோம். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து தாளித்து வரட்டும். சின்ன வெங்காயம் போடும்போது நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் வெங்காயமே போடாமையும் செய்யலாம். வெறும் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை வதக்கி கூட இந்த அரைச்ச விழுதை ஊற்றி கொஞ்சம் தண்ணியும் போட்டு உப்பு போட்டுக்கிறோம், மஞ்சள் பொடி நல்லா கலக்கி கொடுத்து ஒரு கொதி வரட்டும். அப்புறமா இந்த காய்களை தண்ணீரோடு கலந்துக்கலாம். இதை நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் செமி சாலிடாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் வர வரையிலும் நல்லா மூடி சிம்மில் வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த பதம் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்குங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மூடி வைக்கும்போது நல்ல உப்பு காரம் இழுத்துக்கும் பூசணிக்காய், அந்த வெந்த பூசணிக்காய். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். சும்மா ஒரு பவுலில் போட்டு கூட ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல உடல் எடை குறையும். வாய்ப்புண், வயிற்றுப்புண் உள்ளவங்களுக்கு இது அற்புத மருந்து. இந்த பூசணிக்காய் புளிக்கூட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது நம்ம குடும்பங்களில் சேர்த்து வரணும் பூசணிக்காய். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.